எங்க அவர் காணும், ரொம்ப நாள் ஆளை காணும்னு வெயிட்டிங்ல இருக்கிறேன் மிஸ்டர் ஜெயக்குமார் அண்ணெல்லாம். நான்லாம் என் தொகுதியில தோக்குறாளா அப்படியே சொன்னாரா இல்லையா? நான்லாம் எங்க தொகுதியில் தோக்குறாளா, நானே தோத்துட்டு இந்த சனினால தான் நான் தோத்து போனேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இப்போ மட்டும் போய் எப்படி ஒட்டிக்கிறீங்க? அப்போ உங்க பேச்சு ஒண்ணு மாநாட்டிலேருந்து அவர் கரெக்டா தெளிவுபடுத்தி தான் வர்றாரு. எந்த இடத்துல அவர் மாத்தி பேச. அப்பனா ஏன் இந்த திமுக சைட்ல இருக்கட்டும் மற்ற கட்சியில இருக்கட்டும் ஏன் வந்து அதிமுக மென்மையா கடை சொல்றாரு ரேஸ்லயே இல்லாதவங்க நீங்க ஏன் சார் புடிச்சு புடிங்கிக்கிறீங்க? இப்போ ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்றாங்க. அது இந்த வாட்டி அதிமுக இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆட்சியில இருக்கிறது யாரு? இப்ப ஆட்சியில இருக்கிறது திமுக. இப்ப வந்து விஜய் நான் எதிர்கட்சியாக தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல. அப்ப எதிர்கட்சியாக வரப்போறேன்னு சொல்லிட்டாருன்னா எங்களால ஆட்சி பிடிக்க முடியாது. முதல் வாட்டி நான் எதிர்கட்சியா தான் வரப்போறேன் அப்படின்னு அவர் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே சொல்றாரு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கேட்கும்போது ஏங்க அவர் எதிர்கட்சியா வரப்போறேன்றாரு. அப்ப எதிர்கட்சியா வரப்போற அதிமுக விமர்சிச்சு அந்த இடத்துக்கு தானே ஒரு சண்டை பண்ணோம். எதுங்க தேவையில்லாம திமுக போய் விமர்சிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் இருக்கு. அவர் சொன்னது கப்பு முக்கியம் பிகிலு. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நேற்று வேறு செயற்குழுல இது பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க, தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அதுவும் ரைட்டு இல்லைனாலும் அவர் தான் சொல்றேன். அப்போ அவர் வந்து திமுக வீழ்த்தி விட்டு அவர் ஆட்சிக்கு வரணும்னு இருக்கிறவரு அப்ப திமுக தாங்க விமர்சனம் செய்வாரு.